அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீஸ் ரெசிபி. இன்றைக்கி கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் கிடையாது, ஹோம் லஞ்ச் மெனு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா தேவ்க்கு இன்றைக்கி ஸ்கூல் லீவு. நீங்கள் என்ன சமைச்சிங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா முட்டைக்குழம்பு தான் வேணும்னு சொன்னாங்க தேவ். அதனால் ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். வரமல்லி, மிளகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, கொஞ்சம் கடுகு, வெந்தயம் இதெல்லாம் சேர்த்திருக்கேன். ஒரு பட்டையும் சேர்த்துருக்கேன். இது கூட வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தேங்காய், தக்காளி, கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்திருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா வணக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. கருகாமல் பார்த்துக்கணும். இந்த முட்டைக்குழம்பு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். நான் வீட்லேயே செஞ்சு வச்சுருக்கேன். மட்டன் மசாலா சேர்த்திக்கிறேன். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பொடியும் போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இது தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். சீரகம், மராட்டி முக்கு சேர்த்திக்கிறேன். கொஞ்சம் கடுகு சேர்த்திக்கிறேன். அது வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். அப்புறம் பெரிய வெங்காயம், பாதி வெங்காயம் தான் நான் அதில் அரைக்கிறதுக்கு போட்டிருக்கேன். பாதி வெங்காயம் குழம்பு தாளிக்கிறதுக்காக வச்சுருந்தேன். ஸோ மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். உப்பு, வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கொதிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் முட்டையை நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு மசாலா உள்ளே இறங்குற மாதிரி நம்ம சேர்த்திக்கலாம். முட்டையில் நல்லா அந்த குழம்போட எசன்ஸ்லாம் நல்லா இறங்குற வரைக்கும் கொதிக்கிட்டோம். நல்லா கொதிச்சிருச்சுனாலே நல்லாயிருக்கும். மல்லி இலை போட்டு நம்ம இறக்கிடலாம். கடைசியாக இதில் ஒரே ஒரு முட்டையை மட்டும் உடச்சி ஊற்ற போகிறேன். நல்லாயிருக்கும். முட்டையை உடச்சி ஊற்றுனா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், உடச்சி ஊற்றியிருக்கேன். இது நல்லா வேகிற வரைக்கும் ஒரு கொதிச்சிருச்சுனாலே போதும், நம்மளுக்கு முட்டை குழம்பு ரெடி. அப்புறம் பார்த்திங்கன்னா தட்டைப்பயிறு குழம்பு வைக்கலான் தான் அதை எடுத்து வச்சுருந்தேன். ஸோ தட்டைப்பயிறு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். புளி ஊற வச்சுருக்கேன் ரசத்துக்கு. அதை கரைச்சிட்டு அந்த தட்டைப்பயிறு வேக வச்ச தண்ணியை இதில் ஆட் பண்ணிடுறேன். தட்டைப்பயிறு தண்ணி வச்சு ரசம் வச்சா நல்லாயிருக்கும். மிளகு, வரமல்லி, சீரகம் இது மூணுத்தையும் நல்லா இடிச்சிக்கலாம் ரசத்துக்கு. ஸோ நல்லா கோர்ஸாக தான் நான் இடிச்சிருக்கேன். இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பூண்டு இது தனியாக தட்டிக்கலாம். இப்போ ரசத்துக்கெல்லாம் இடித்தாச்சு. ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறேன், ஏன்னா இது நான் சுண்டல் தாளிக்க போகிறேன். கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, மிளகு தூள் சேர்த்திருக்கேன். உப்பு சேர்த்திருக்கேன். உப்பு லைட்டாக தான் சேர்த்திருக்கேன். நான் ஆல்ரெடி வேக வைக்கும் போதே உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். தாளித்து எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, நம்ம இடித்து வச்சுருக்கிற பொடி, அதுக்கப்புறம் தட்டி வச்சுருக்கிற பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இடிக்கல்லில் போட்டு தட்டினீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணி, புளி தண்ணியும் தட்டைப்பயிறு வேக வச்ச தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு சேர்த்திக்கலாம். பெருங்காயத்தூளும் சேர்த்திக்கிறேன். ஒரு கொதி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரசம் ரெடி ஆயிரும். தண்ணியும் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகுது. ரசம் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் எங்கள் வீட்டில் லஞ்ச் மெனு இன்றைக்கி. ஸோ ரசம், தட்டைப்பயிறு தண்ணி வச்ச ரசம், தட்டைப்பயிறு சுண்டல், அதுக்கப்புறம் முட்டை குழம்பு. உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அப்போ தான் எப்போல்லாம் வீடியோஸ் போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.